ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. இன்றைக்கி மகா அவதார் பரம்குரு பாபாஜி அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது சீசன் 2 நம்ம இந்த எபிசோட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாபாஜி அவர்கள் உங்களுக்கு அதை தெரியும், கட்டராகாமல் போய் பயிற்சி பண்ணி அகத்தியர் கிரியாயோகம் கொடுத்து அவர் மோர் தென் 30 ஆண்டுகளுக்கும் மேலே பயிற்சி பண்ணி பல சித்தர்கள் பார்க்குறாரு. அதெல்லாம் தாண்டி அஷ்டமா சித்துக்களை பற்றி சொன்ன பிறகு அஷ்டமா சித்துக்களை பற்றி நம்ம வீடியோ போட்டு பாருங்கள். இந்த அஷ்டமா சித்துக்களை அவர் பயிற்சி பண்ணி முடித்த பிறகு இந்த அஷ்டமா சித்துக்கள்லேயே டீட்டெயில்டான ஒரு டெப்த் இருக்குது. அது என்னன்றது நம்ம இப்போது ஆடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அஷ்டமா சித்தி அப்படின்றதே மிகப்பெரிய சிறந்த விஷயம். இது எல்லாருக்குமே அவ்வளோ இப்போ இருக்கிற கலியுகம்லாம் கிடைக்காது. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் காயக்கல்பம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நம்ம இவ்வளோ வீடியோவில் பேசுகிறோம், இன்னுமா மக்கள் அறியாமல் இருக்காங்க, அந்த அறியாமையிலே உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காயக்கல்பம் அப்படின்றது இந்த காலத்தில் யாராலையும் பண்ண முடியாது. அந்த வீடியோக்கான ஒரு லிங்க்கு தான் மகா அவதார் பாபாஜிக்கு நான் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ காயக்கல்பம் பண்ணலாமா, இது இப்படி கொண்டு போகலாமா, அப்படி கொண்டு போகலாமா, இதெல்லாம் தாண்டி மகா அவதார் பாபாஜி என்ற ஒரு மகான் செஞ்ச ஒரு மார்க்கத்தை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவர் செஞ்ச ஒரு மார்க்கத்தை உண்மையிலே சொல்லிக் கொடுக்குற இடமா தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். YSSல சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் நடுவில் இந்த காயக்கல்பம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த மகாதார் பாபாஜி காயகல்பத்தை பற்றி சொல்லியிருக்காரா, அஷ்டமா சித்துக்கள்லேருந்து அதை எப்படி லிங்க் பண்ணியிருக்காருன்றதை பற்றி பேசலாம். இது ப்ராக்டிக்கலாக 13 வருஷமாக நான் செய்கிறேன்றதுனால சொல்கிறேன். இந்த மகாவதார் பாபாஜின்ற பேரை வச்சுக்கிட்டு பல ஸ்கேம் நடக்குது. மகாதார் பாபாஜி எனக்கு கோவில் கட்டக்கூடாது, எனக்கு அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்றது சொன்ன ஒருத்தருக்கு கோவிலை கட்டி பாலாபிஷேகம் பூஜை செய்கிறீங்க. மகாதார் பாபாஜி உன்னை கிரியா தான் செய்ய சொன்னார், இந்த மாதிரி கன்றாவியை செய்ய சொல்ல. மகாதார் பாபாஜி எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயமே வேறு, இந்த உலகத்துக்கு சார்ந்தது இல்லை. முதல்ல மகாதார் பாபாஜி இந்த ஒரு ஆஸ்ட்ரல் டைமென்ஷனுக்கான பர்சனே இல்லை, நம்மளுடைய பிளேனே கிடையாது. பிளேன்னா என்ன சொல்கிறது, நம்மளுடைய இதுவே இல்லைங்க. அவர் அதெல்லாம் மிஞ்சினவர், மனிதன்லேருந்து எங்கேயோ போயிட்டார் அவர். அந்த மாதிரி நம்மளும் போகணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர். அப்பேற்பட்ட என்ன சொல்லுவார், நீ போய் நெய் அபிஷேகம் பண்ணு, பால் அபிஷேகம் பண்ணு, இந்த அபிஷேகங்களையா சொல்லுவார். இந்த அஷ்டமா சித்துக்களுடைய டெப்த்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் இருக்கும்போது ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா அந்த ஒளிவட்டமாக மாற்றுறது. அது அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சுன்றத மகாதார் பாபாஜியே லஹரி மாஷே கிட்ட அவருடைய சொந்த வாயால் அந்த நாதமாலேயே சொல்லியிருப்பார். இதை லஹரி மாஷே எவ்வளோ தடவை சொல்லியிருக்கார் நிறைய பேர்கிட்ட. ஏன்னா அந்த லெவல் அடைய முடியாது, இந்த கலியுகம் இது. இப்போ உணவு மாறிடுச்சு, இயற்கை மாறிடுச்சு, சூழல் மாறும், ஆயுள் காலம் மாறும், பல மனிதர்கள் வெவ்வேறு காலம் இருப்பாங்க, கண்ட்ரிஸ் மாறும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நேட்டிவிட்டி மாறும், லாங்குவேஜ் மாறும், எவ்வளோ இருக்குது, பேதங்கள் அதிகமாகிடும். இந்த காலகட்டத்தில் நம்ம அடைய வேண்டியது உடலை விட்டு அடுத்த டைமென்ஷன் போகிறது. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பூமியை விட்டு எஸ்கேப் ஆகணும், அந்த முக்தி அடைஞ்சால் போகிறோம். அதுக்கு பேர் தான் முக்தி. அப்போ அந்த முக்தின்றது அடைஞ்ச பிறகு அதெல்லாம் மிஞ்சி ஒன்று இருக்குது, ஜோதி. இந்த ஜோதின்றதை அடையணும்னு என்ன தெரியுமா பண்ணணும், அது நம்ம திரும்ப இங்கே பிறவி எடுக்கக்கூடாது முதல்ல. அப்போ பாபாஜியோட பிளானே அதுதான். கிரியாலாம் செஞ்சுட்டு முதல்ல ஒரு நல்ல யோகியாக இருங்கடா. நீங்கள் எடுத்தோடனே ஏதோ சித்தரே அது முக்தி பெரிய பெரிய ரிஷி அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பாடம், யோகியாக இருந்து நல்ல யோகியாகுங்க. நல்ல யோகியான பிறகு நல்ல ஞானியான ஒரு பிறவி கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பிறவி தான் பரமஹன்ச யோகானந்தருடைய 2வது பிறவி.